Hi friends, very good evening. உங்க கூட வீடியோல கனெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சில டாபிக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோலன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு காலையில Facebookல அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பருடைய ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். அதை பார்த்த உடனே அது சம்பந்தமா ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு இமீடியட்டா உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் இந்த வீடியோல. ஓகே, அந்த நண்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் தான் பழக்கம். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நண்பர்னு சொல்றதை விட ஒரு வழிகாட்டி குருநாதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இறங்கியிருக்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல எனக்கு சொல்லிக் கொடுக்குறவரா இருக்கிறாரு. நான் கேட்குற டவுட்ஸ் மட்டும் கிளியர் பண்றது இல்லாம அவரா பர்சனலா கிட்ட வந்து நான் எங்க சேஞ்ச் பண்ணணும், எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கிறாரு. இந்த 3 மாசத்தை விட்டு நான் கத்துக்கிட்ட விஷயம் நிறைய. நல்ல மனிதர், நல்ல ஒரு சிந்தனையாளர், ஒரு உதவும் குணம் இருக்கிறவர், இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நல்லன்னு போட்டு இன்னும் வேற என்னெல்லாம் விஷயம் இருக்கோ சொல்லிட்டே போகலாம். நான் இயக்கும் ஒரு மனிதர்னு சொல்லலாம். எப்படி எனக்கு இவ்வளவு காலமா இருக்க மற்ற ட்ரைனர்ஸ் எல்லாம் எனக்கு பல விஷயங்கள்ல எனக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரி இவரை நான் பார்க்குறேன். நல்ல மனிதர். அவர் பேர் எஸ் பாலபாரதி. என்னோட ஃபேஸ்புக்லேயே இருக்காரு. அதாவது இங்கிலீஷ்ல இருக்காது அவர் பேரு, தமிழ்ல இருக்கும் எஸ் பாலபாரதின்னு சொல்லிட்டு. இந்த 3 மாசமா பழக்கம். அவர் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பேசுவாரு. நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லாம பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுவாரு, சொசைட்டி பத்தி பேசுவாரு, பல விஷயங்கள் பேசுவாரு. அதுல சில நேரங்கள்ல வந்து சைக்காலஜி பத்தியும் பேசுவாரு. நானும் சைக்காலஜி படிச்சிருக்கேன். ஆனா சில விஷயங்கள் வந்து அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கே புதுசா இருக்கும். உதாரணத்துக்கு அவர் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறார், ஆட்டிசம் அப்படின்ற ஒரு நோயை பத்தி. இது நோய் நான் சொல்றதை விட ஒரு டிசார்டர் அப்படின்ட்டு நான் சொல்றேன். இந்த ஆட்டிசம்ன்றது என்னன்னா குழந்தைகளுக்கு, அதாவது குறிப்பா 3 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிசார்டர். என்ன ஆகும் ஆட்டிசம் வந்துட்டாங்கன்னா, இந்த குழந்தைங்களால சொசைட்டி கூட சுலபத்துல மிங்கிள் ஆக முடியாது. சுலபத்துலன்னு சொல்றதை விட அவங்களால மிங்கிலே ஆக முடியாது சொல்லலாம். அவங்க ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம்னா சீக்கிரத்துல அவங்களுக்கு உள்ள அது ரீச் ஆகாது. பல தடவை அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கும். சில நேரத்துல எவ்வளவு தடவை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஆனா என்ன ஆட்டிசம்ல இருக்க குழந்தைகள் வந்து ஏதாவது சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா கத்துப்பாங்க. மற்றபடி சொசைட்டி கூட ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாம இருப்பாங்க. ஸோ இது கேள்விப்படும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த குழந்தைங்களை பத்தி நினைக்கும் போது. அதுல ஒரு அபாயகரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆட்டிசம்ன்றது ரொம்ப வேகமா பரவிட்டு வருது. பரவுதுன்ற சென்ஸ் ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு இல்ல, ரொம்ப ஈஸியா வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே. அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியல, ஆனா நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டிசம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு எளிமையான டெக்னிக் சொன்னார் இவரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் சாதாரண நீங்க குழந்தைங்க தூக்கும்போது நீங்க கூப்பிட்டாலும் சத்தம் கேட்டாலும் உங்க கண்ணை பார்ப்பாங்க குழந்தைகள், இல்ல அசைவுகளை நோட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க அந்த ஐ கான்டாக்ட் இருக்காது. ஸோ நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறீங்க, குழந்தைங்களை கொஞ்சம் போது அந்த ஐ கான்டாக்ட் ப்ராப்பராக இல்லைன்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை அலர்ட் பண்ணுங்க. மேபி ஏதாவது டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டிசம் என்ற நோய் பல பேருக்கு வந்துட்டு இருக்கு, பல குழந்தைங்களுக்கு. இதை லேட்டாக கண்டுபிடிச்சி அப்போ ரொம்ப கஷ்டப்படுறதை விட ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் அவரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம். இது நான் உங்களுக்கு சொல்றது எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டிசம் சில புரிதல்கள் என்ற தலைப்புல ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ நான் சொன்ன இந்த சின்ன டிப்ஸ் மாதிரி ஆட்டிசம் பத்தி விரிவா டீட்டெயில்டா அந்த புக்ல எல்லாமே எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கை படிக்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பா ஆட்டிசம் பத்தி, ஆட்டிசம் சம்பந்தமான விளக்கங்கள் கிடைக்கும். எப்படி தடுக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம்ன்றது தெரியும். நான் அந்த புக்கை படிக்கும், அந்த புக் இப்பதான் வெளியிட போறாரு. அது சம்பந்தமா தான் இந்த வீடியோ. ஸோ அவரோட புக் ஆட்டிசம் சில புரிதல்கள். இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த மாச கடைசி மார்ச் 30ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு தக்கர் பாபா வித்யாலயா டி நகர்ல, அதாவது வெங்கட் நாராயண சாலையில இருக்கு, அங்க இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றாரு. அதுக்கு நீங்க எல்லாரும் வரலாம் அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுறாரு. பல பேர் வரும்போது அது சம்பந்தமா உங்களுக்கு ஆட்டிசம் பத்தி சில விளக்கங்கள் அங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாலேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த புக்கு படிக்கும் போது இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சியில தவறாம கலந்துக்கணும். உங்களுக்கு டைம் கிடைச்சா, இல்ல கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் வேற எங்கேயாவது உங்களோட கமிட்மெண்ட்ஸை காம்பன்சேட் பண்ணி இங்க வர முடியுமா பாருங்க. மார்ச் 30ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி தக்கர் பாபா வித்யாலயா வெங்கட் நாராயண சாலை டி நகர். இந்த இன்விடேஷன் இந்த போஸ்ட் கீழேயும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா வந்து ஒதுக்குங்க. ஆட்டிசம் பத்தி புரிஞ்சுக்கோங்க. இதை மக்கள் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த நல்ல விஷயத்த. ஸோ தட் ஃபியூச்சர்ல யாரோ வந்து ஐயோ என் குழந்தைக்கு ஆட்டிசம் வந்துருச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியல, எனக்கு யாரும் வழிகாட்ட இல்லையேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. அதுக்கான முதல் ஸ்டெப்பா தான் அவர் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இது மூலமா கத்துக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்குவோம். இப்போதைக்கு அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.